வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ப்ரெட்டு வந்து 15 ஸ்லைஸ் வந்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் வந்து பேரிச்சம்பழம், தோல் கொட்டை இல்லாத பேரிச்சம்பழத்தை வாங்கி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் திராட்சை, ஒரு 2 ஸ்பூன் கிர்னி விதை, ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரு 10 பீஸ் பாதாம், 1 ஸ்பூன் தர்பீஸ் விதை, சாரப்பருப்பு 2 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 25 கிராம் நெய், ப்ரெட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், சர்க்கரை வந்து 300 கிராம் வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரெட்டு ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள், இந்த திராட்சையும் ஸ்வீட்டாக இருக்கும், பேரிச்சம்பழமும் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 300 கிராம் சர்க்கரை போதுமான அளவு. பாருங்கள், இப்போ ப்ரெட் அல்வா பண்ணலாம். ஒரு அடுப்பு வந்து நம்ம ப்ரெட்டு வந்து பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ரெட்டு வந்து இந்த மேலே இந்த கலராக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையை போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒரு 4 நாளாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இந்த ப்ரெட் அல்வா வந்து இந்த முஸ்லீம் வீட்டில் ஃபுல்லாக கல்யாணத்தில் வந்து இந்த ப்ரெட் அல்வா தான் வைப்பாங்க. இது அவங்களோட ஸ்பெஷல். வந்து பாருங்கள், இந்த கலர் வந்து நல்லா வரணும், அது வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். சிலர் வந்து லைட்டாக பொரிச்சு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்தால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் நல்லா வந்து கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க ப்ரெட்டை. சக்கரைப்பாகு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நான் வந்து ப்ரெட்டை பொரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை இந்த பாகில் போட்டுடலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த நெய்யை ஃபுல்லாத்தையும் ஊற்றிடலாம். இதில் ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாட்டி பால் விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன் இதில். பாருங்கள், இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம இதில் போட்டுடலாம். சாரப்பருப்பு, தர்பூசணி விதை, கிர்னி விதை, இதெல்லாம் வந்து வறுக்க தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், முந்திரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம திராட்சை கொட்டி வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதை வந்து நம்ம இறக்கிட்டு இந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் பெரிய அடுப்பில் மாற்றிடலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாகில் வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், இல்லாட்டி பால் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்போ பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரெட்டில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக தெளிஞ்சு நல்லா வந்துடும். நீங்கள் வந்து பாகுக்கு தண்ணி வைக்கும் போதே கொஞ்சம் கூட வச்சுருங்க. ஏன்னா ப்ரெட்டு வந்து மொத்தத்தையும் இழுத்துக்கும். நான் வந்து அதனால தான் ரெண்டாவது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டேன். இப்போது தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம், பால் வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை நெய்யோடவே நம்ம இதில் கொட்டிடலாம். இந்த ஏலக்காய் பொடி போட்டுடலாம் கடைசியில். ப்ரெட்டு வந்து கொஞ்சம் குழஞ்சும் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.